கட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. யார் இவர்கள் இரு பூங்குயில்கள்? சரத் சாரிங்க. இட்ஸ் ஓகே சார். அம்மா இதோ வரேம்மா. நான் ஷிவால ரொம்ப இடிச்சிட்டேனே. நான் சாரி சொல்றேன், ஆனா அவங்க கேர் பண்ணவே இல்லை. பரவாயில்ல, இவங்களா இருக்க போய் எதுவும் கேர் பண்ணல, பிரச்சனையும் பண்ணல. டே அர்ஜுன், இவங்க இடத்துல வேற ஏதாவது லேடிஸ் இருந்தாங்க இந்நேரத்துக்கு கல்யாணத்துல ஒரு ப்ராப்ளத்தை உண்டாக்கியிருப்பாங்க. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. அர்ஜுன் அர்ஜுன் டே அர்ஜுன். சொல்லுடா. நான் என்ன சொல்ல? ஏண்டா எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், அங்க என்ன பாத்துட்டு இருக்கேன்? டேய் நீ கல்யாண மாப்பிள்ள தெரியும்ல, என்ன ஏதாவது பொண்ணை சைட் அடிக்கிறியா என்ன? எருமை ஏதாவது சொல்லிருப்பேன். ஏண்டா இங்க நிக்கிற என்ன உனக்கு கண்ணு தெரியலையா? நகர்ந்து சொல்லி நான் நகர்ந்து வந்து ஒருத்தவங்க மேல இடிச்சிட்டேன்டா. என் ஷூவால அவங்க ரொம்ப மிதிச்சிட்டேன். ஆனா பாவம் அவங்க எதை பத்தியும் கேர் பண்ணாம அப்படியே போயிட்டாங்க. நல்ல வேலை எதுவும் சொல்லல, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கேன் நானு. நீ என்னடானா அவங்க இடத்துல மட்டும் வேற யாராவது இருந்தாங்க இதனால பெரிய ப்ராப்ளமே உண்டாக்கியிருப்பாங்க. எல்லாம் உன்னால வந்துதா பண்ணி. இவ்வளவு பெரிய மேட்டர் நடந்துருச்சோ? ஐயோ இல்லடா, அங்க இருந்து பார்த்தேன்னா உன் முகம் தெரியல, அத கொஞ்சம் நகர்ந்து வாயன்னு சொன்னேன். ஏன்னா நீ எங்க இருக்குன்னு தெரியலல்ல, எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் அங்க வர முடியும். அதுக்காக தான். சரி மச்சி கோச்சிக்காத, மாப்பிள்ள இல்ல நீனு இந்த மாதிரி டென்ஷன் ஆகக்கூடாது. இங்க பாரு, வா நம்ம போய் சீக்கிரமா மேக்கப் போடலாம். நீ ரிசப்ஷன்ல நிக்கணும்டா, வா. இப்படி எல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. மோகனே பண்றதெல்லாம் பண்ணிட்டேன், என்ன கோத்து விட்டு வெடிக்க பார்க்கலான்னு இருந்தேன்னா நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். இல்லைன்னு வச்சுக்கேன் ஏதாவது நடந்திருக்கணும், கொலை பண்ணி போட்டுருப்பேன்டா. ஐயோ கொலை வரியில இருப்பான் போல இருக்கே. மச்சி இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கலாமா? வா சீக்கிரம் வா. அங்க உனக்கு மேக்கப் போட ஆள் வந்துட்டாங்கடா, நம்ம போலாமா? மேக்கப் போட வேணா பொண்ணோட அதெல்லாம் ஒண்ணும் வேணும், வந்தவங்க அப்படியே போக சொல்லு. எனக்கு எப்படி ரெடி ஆகணும்னு எனக்கு தெரியும், நான் ரெடி ஆயிக்கிறேன். ஆமா நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா, அவங்களெல்லாம் உட்கார வச்சிட்டியா? டே மச்சி அதெல்லாம் நான் உட்கார வச்சுட்டேன், அவங்களாம் ரிசப்ஷன் கிட்ட தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நீ போ முதல் போய் ரெடி ஆகுது, டைம் வேற ஆகுது. போ, அதுக்குள்ள ஃப்ரீயாவே வந்து நின்றா போல இருக்கு, நீ போடா. ஐயோ ஆமாண்டா, உனக்காக வெயிட் பண்ணி ஏன் டைம் வேஸ்ட் ஆச்சு. சரி இதுக்கப்புறம் யார் வந்தாலும் கரெக்டா லொகேஷனை ஃபாலோ பண்ணி வர சொல்லு. அப்படி வரலன்னா நீ தான் போய் கூட்டிட்டு வரணும். இதுக்கப்புறம் நான் வந்து அழுதுட்டு இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். புரியுதா? எல்லாத்தையும் பார்த்துக்கோ. அவனை எதையாவது கோட்டை விட்டேன், எல்லாம் முடிஞ்ச ஆஃபீஸ்க்கு பக்கம் வரணும்ல, அப்போ போட்டு தள்ளிடுவோம். பாத்துக்க போடா, சும்மா திட்டுற. இங்க பாரு, நாளைக்கு நான் கூட மாப்பிள்ளையா இருப்பேன், அப்ப நீயும் எனக்கு இந்த மாதிரிலாம் வேலை செய்யணும். பாத்துக்க. அதுக்கு நீ மாப்பிள்ளை ஆகணும், முதல்ல அது ஆகு, அதுக்கப்புறமா நான் வந்து வேலை செய்யறேன். சரியா? டேய் மச்சான், இப்ப நீ என்ன சொல்ல வர? அப்போ எனக்கு கல்யாணமே ஆகாதுன்றியா? புரிஞ்சா சரிதான். சரி எனக்கு டைம் ஆகுது, நான் போய் ரெடி ஆகிறேன். என்னம்மா அப்பவே வரேன்னு சொன்னீங்க, இல்ல போனாவது பண்றேன். நீங்க இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, நான் எவ்வளவு நேரம் அங்கேயே நின்றுட்டு இருக்குதுமா? அது ஒண்ணு இல்லம்மா, அக்கா நானும் அங்க மேடம் மேல வேலை செஞ்சுட்டு இருந்தோமா, அதெல்லாம் ஒண்ணு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் உன் ஞாபகம் வந்துதா, அதான் ஓடி வந்து உனக்கு கூப்பிடலான்னு. வா, பிரியா ரூம் அங்கதான் இருக்கு, பிரியா ரூம் பக்கத்துல நம்மளோட ரூம். ஓகேவா? வா நம்ம போயிட்டு நம்ம லக்கேஜ் எல்லாம் நம்ம ரூம்ல வச்சுட்டு நீ அப்புறமா பிரியாக்கு எதனா ஹெல்ப் பண்ணலாம் போய் பண்ணு. ஓகேவா? அம்மா அது சரி, அக்காவையும் அக்கா பெத்த பொண்ணையும் பார்த்ததும் இந்த பெத்த பொண்ணு மறந்துட்டியம்மா? அப்படியெல்லாம் இல்ல நிலாமா, வா நம்ம போவோம். நல்லா சமாளிக்கிறீங்க, சமாளிங்க. சரி வாங்க போவோம். என்னம்மா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, அங்க ஒருத்தர் ஷூவால காலை மிதிச்சிட்டாங்கம்மா, அதுதான் கொஞ்சம் வலிக்குது, ரொம்ப மிதிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது இப்ப நடக்கும்போது தான் வலிக்குதுமா. அது ஒண்ணும் இல்ல, சரியாயிடும், வாங்க போலாம். என்ன நிலா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? இங்க காலை காட்டு, ரொம்ப வலிக்குதாம்மா? ஏதாவது ரத்தம் ஏதாவது வருதாம்மா? அவர் என்ன, யார் அவரு? மிதிச்சிட்டு ஒரு சாரி கூட சொல்லலையா அவங்கிட்ட? அம்மா அப்படின்னா இல்லம்மா, அவர் என்கிட்ட சாரி சொன்னாரு, ஆனா நான் தான் ஓகேங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்னா அந்த நேரம் தான் நீங்க கூப்பிட்டீங்களா, சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா. அவர் மிதிச்சதுக்கு சாரி எல்லாம் சொல்லிட்டாங்கம்மா. அவர் என்ன பண்ணுவாரு, அவரும் தெரியாம தானே மிதிச்சாங்க, விடுங்க. சரி வாங்க நம்ம ரூமுக்கு போவோம். அது சரி, நீ யாரதான் திட்டிருக்க? இவங்களை திட்டாதுக்கு. சரி வா போவோம். பிரியா உள்ள வரலாமா? வா நிலா. பிரியா செம்ம கியூட்டா அழகா இருக்க பிரியா, இந்த ட்ரெஸ் உனக்கு செம்மையா இருக்கு. ஆமாமா பிரியா, இந்த ட்ரெஸ்ல நீ தங்கறத மாட்டே ஜொலிக்கிற, அவ்வளவு அழகா இருக்க, என் கண்ணே பட்டடம் போல இருக்கு. முதல்ல அக்கா கிட்ட சொல்லி உனக்கு சுத்தி போட சொல்லணும். தேங்க்ஸ் நிலா. தேங்க்ஸ் சித்தி. பிரியா பியூட்டிஷியன் வந்து என்ன பண்ணிட்டாங்களா? இப்போ நீ ரெடியா இருக்கியா? ஐம் ஆல்மோஸ்ட் ரெடி. வேற எதுவும் இல்லை, நான் ரெடியா தான் இருக்கேன். ஓகே பிரியா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு வேற ஏதாவது வேணுமா? நான் குடிக்க சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம்.
ஆமா நான் ரெடி ஆயிட்டேன். நீங்களும் இன்னும் ரெடி ஆகலையா? ஏன் சித்தி நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? நீனா நீ என்ன இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல? இல்ல பிரியா, நாங்களாம் ரெடியா தான் இருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸோட தான் ரிசப்ஷன் அட்டெண்ட் பண்ண போறோம். இந்த சாரியோட வா. அது சரி. ஆமா இந்த சாரி அம்மா தானே எடுத்து கொடுத்தாங்க. ஆமா பிரியா, பெரியம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க. ரிசப்ஷன் கொன்னும் கல்யாணத்துக்கு ஒண்ணுன்னு இங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. நல்லா இருக்குல்ல? அழகா இருக்குல்ல? என்ன நல்லா இருக்கு. அம்மா போகும்போது என்ன கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா நான் உனக்கு இதை விட அழகா எடுத்திருப்பேன். நீயும் என்னடானா அம்மா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்ற. அம்மா டேஸ்ட் எல்லாம் சுத்த பட்டிக்காடு, ஓல்டு மாடல். நீ என்ன நீ இன்னமும் அம்மாக்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டு இருக்க. எனக்கு இது பிடிக்கவே இல்லை. நீ வேற ஏதாவது ட்ரெஸ் கொண்டு வந்தா போட. இது ஏதோ பட்டிக்காடு மாதிரி இருக்கு. வேற ஏதாவது சாரி கட்டேன். பிரியா, கிட்டத்தட்ட என் டேஸ்ட்டும் பெரியம்மா டேஸ்ட்டும் ஒண்ணுதான். பெரியம்மா எப்படி எடுத்து கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுன்ட்டு இல்லை, எது எடுத்து கொடுத்தாலும். ஆனா நீ சொல்ற அளவுக்கு இந்த சாரியில அப்படி எதுவும் இல்லை. இந்த சாரி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல நான் இருக்கிறத விட இன்னைக்கு நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு எனக்கு தோணுது. ஆமா பிரியா, அக்கா நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த புடவைல நிலா இன்னைக்கும் இருக்கிறத விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா. எனக்கும் இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நிலாக்குன்னு எடுத்த மாதிரியே இருக்கா. அதான் நல்லா இருக்குமா. இதுவே இருக்கட்டுமே. அது சரி, உன்னெல்லாம் மாத்தவே முடியாது. நீ இப்படிதான் இருப்பேன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. சரி நீ இப்படியே இருந்துக்க. அவ்வளவுதான் பிரியா, அப்படியே விட்டுரு. சரி உனக்கு ஏதாவது குடிக்க மட்டுமா கொண்டு வரட்டுமா? இல்ல இல்ல எனக்கு எதுவும் வேணாம். சித்தி, ஆமா நிலாவுக்கு எப்ப மேரேஜ்? நிலாக்கு மாப்பிள்ள பாத்தீங்களா இல்லையா? ஆமாம்மா பார்த்துட்டே இருக்கோம். இன்னும் ஒரு வரணும் செட் ஆகலம்மா. அமைஞ்சிரும், பார்க்கலாம். உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கப்புறம் எப்படியும் நிலாக்கு நல்ல வரன் அமைஞ்சிரும். அது சரி, ஆல்ரெடி 18 மாப்பிள்ள வந்து பார்த்துட்டு போயிட்டாங்களாமே அம்மா சொன்னாங்க. ஏன் நிலா, உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஆமா நீ மாப்பிள்ளைய வேணான்னு சொல்றியா இல்ல மாப்பிள்ள உன்ன வேணாம் சொல்றாங்களா? பிரியா இப்ப எதுக்கு அதெல்லாம்? அது வேற விட. இப்போ உனக்கான ரிசப்ஷன் கல்யாணம். ஸோ இதை நம்ம பார்ப்போமே. இதுல எதுக்கு என்னை பத்தி பேசிக்கிட்டு? வேணாம், உன் டைம் தான் வேஸ்ட். இருக்கட்டும் பரவாயில்ல. சரி நான் உனக்கு போய் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். நான் போறேன். வாலு, இப்ப எதுக்கு நீ நல்லா இருக்க? இங்க பாரு வாலு, அம்மா மட்டும் இப்ப உன்னை பார்த்தாங்க உன் முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. சொன்ன கேளு வாலு, இப்படி எல்லாம் இருக்காது. எனக்கு பிடிக்கலண்ணா, எனக்கு இங்க வர்றதுக்கே பிடிக்கல. நீங்க தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அண்ணா இப்ப கூட ஒன்றும் குறைஞ்சிடல. வீட்டுக்கு போயிடலாமா? அனிமா இங்க பாரு, அம்மா கூட்டிட்டு வந்திருக்கோம். அம்மா கூப்பிட்டு மட்டும் வராம இருந்தோம்னா நீ சொன்ன மாதிரி நம்ம திரும்பி போயிருக்கலாம். இப்ப நம்ம திரும்பி போலாம்னு நினைச்சா அம்மா என்ன எதுன்னு ரீசன் கேட்பாங்க. நம்ம எது சொன்னாலும் அம்மா நம்ப மாட்டாங்க, தெரியும்ல? கனிமா நீ இப்படி இருந்தீங்கன்னா உன்னை பார்த்து அம்மா வருத்தப்படுவாங்க. அம்மா வருத்தப்படக்கூடாதுல்ல? சொன்ன கேளு. அதான் அண்ணன் சொல்றான்ல, அண்ணனுக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல. அண்ணனே எந்த ஃபீலிங்கும் இல்லாம ஜாலியா வந்திருக்கேன் பாரு. ஒய் சொல்லாதண்ணா, உனக்கு உள்ளுக்குள்ள நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கு. உன் முகத்தை பார்த்தா எனக்கு நல்லாவே தெரியுது. அண்ணா நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லலாம், யாரை வேணாலும் ஏமாத்தலாம். நான் உன் தங்கச்சி மட்டும் இல்லைண்ணா, உன் உயிரில் பாதி எனக்கு தெரியும். நீ எப்படின்னு எனக்கு தெரியும்ண்ணா. உள்ளுக்குள்ள யாருக்கும் தெரியாம நீ அழுதுட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. சும்மா என்ன சமாதானப்படுத்தணும்னு நீ இப்படிலாம் சொல்லாதண்ணா. கனி சாரி கனி, அண்ணனால எதுவும் பண்ண முடியல. விடு, இந்த வருத்தம்லாம் கொஞ்ச நேரத்துக்கு மேல சரியாயிடும். அது கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும், உடனே போகாது இல்லம்மா. ஆனா சரியாயிடும் கனி, ப்ளீஸ் கனிமா. அண்ணன் சொல்றல, இப்போதைக்கு அண்ணனோட சந்தோஷமே நீயும் அம்மாவும் தான். அம்மாவை விட நீ எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியும்ல? சொன்னா கேளு கனி, இப்படி இருக்காது. அண்ணனுக்காக ப்ளீஸ்மா. சரிண்ணா, நீ வருத்தப்படாத. ஆல்ரெடி நீ ரொம்ப ஃபீலிங்ஸ்ல இருக்க. இப்போ என்ன நினைச்சு வேற நீ வருத்தப்படுவ. வேணும்னா வருத்தப்படாத. உனக்கு என்ன, நான் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதானே? கண்டிப்பா இருக்கேண்ணா, நான் சிரிச்சு சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் என்னை பார்த்து சிரிச்சு சந்தோஷமா இருப்பீங்கல்ல? நீங்களும் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லுங்க, அப்ப நானும் சந்தோஷமா இருக்கேன். கண்டிப்பாமா, நீ சந்தோஷமா இருந்தீனாலும் எனக்கு அது போதும். அதை பார்க்குற எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் சந்தோஷமா இருப்பேன். நம்ம ரெண்டு பேரும் பார்க்குற அம்மா அதை விட சந்தோஷமா இருப்பாங்க. சரியா? சரி, ஃபீல் பண்ணாத, அம்மா உள்ள போலாம். கனி கிஃப்ட் கொடுத்துரு எங்க? ஐயோ அண்ணா, நான் ஒரு மூட் அவுட்ல இருந்ததுனால கிஃப்டை கார்லயே வச்சுட்டேண்ணா. கிஃப்ட் கார்ல இருக்கு, நீங்க இருக்கிறீங்களா? நான் போய் கொண்டு வரட்டுமா? நீ இருந்துக்கா, நான் போய் கொண்டு வரேன். சரி, நீ அம்மாவும் உள்ள போங்க, உள்ள போய் உட்காருங்க. நான் போய் கார்ல இருந்து கிஃப்ட் எடுத்துட்டு வரேன். சரியா? நானும் வரட்டுமா? எதுக்கு அங்க வந்து ஃபீல் பண்றதுக்கா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ உள்ள போய் உட்காரு. அம்மா கூட்டிட்டு போய் உள்ள போய் உட்காரு, நான் போய் கார்ல இருந்து கிஃப்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லண்ணா, ஆமா எங்க வந்தாலும் இந்த அண்ணன் தங்கச்சிங்களுக்கு குசு குசுன்னு பேசுற வேலையே பெரிய வேலை. டேய் டேய் விஜய், இங்க பாருடா. சொல்லுங்கம்மா. இப்படியா தங்கச்சி பக்கத்துல வச்சுக்கிட்டு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்படிடா? நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், வாங்க உள்ள போலாம். வெளியில நின்னு பேசிட்டு அப்படியே போயிடலாமா? இல்லம்மா,
gift கொடுத்துருந்தேன். கனி கார்லயே வச்சுட்டாமா. அதெல்லாம் நீங்க போயிட்டு இருங்க, நான் gift எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தேம்மா. நீங்களும் கனியும் உள்ள போங்க, நான் gift எடுத்துட்டு வரேம்மா. அது சரி, இவன் என்ன நினைப்புல தான் இருக்கான்னு தெரியல. டேய், இவன் நேத்து கோர்ட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்காடா. என்னன்னு கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிறா. அங்க எதையாவது பார்த்து பயந்துட்டாளாடா? இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் இல்ல. அவ ஒரு பொருள் கேட்டா, அது என்னால எவ்வளவு முயற்சி பண்ணியும் வாங்கி தர முடியலம்மா. அதான் அதனால கனி மனசு கஷ்டப்படுதுமா. அது சரி, உன் தங்கச்சி என்ன பொருள் கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவியே. மேல மிதக்கிற வானமும் கீழே போற பூமியும் தவிர அவ வேற என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவியே. இப்ப என்ன பொருள் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்படி என்ன பொருள் அவ கேட்டா? ஏய் கனி, என்ன பொருள் கேட்டா? அந்த பொருள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அண்ணன் ரொம்ப நாள் அந்த பொருளை வாங்கணும்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டே இருந்துருச்சு. கடைக்காரங்க கிட்ட சொல்லாம சொல்லியிருந்தா முன்னாடியே அந்த பொருள் அண்ணன் கைக்கு கிடைச்சிருக்கோமா. இப்ப நாங்க போய் கேட்கும்போது அந்த பொருளை வேற ஒருத்தவங்க வாங்கறதுக்கு நின்றுட்டு இருக்காங்கம்மா. அதான் அண்ணன் விட்டு கொடுத்துட்டாங்கம்மா. சரி விடு கனிமா, விட்டு கொடுக்கறது நல்லது தானே. விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம விஜய் விட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க நல்லா இருக்கட்டும், விஜயும் நல்லா இருப்பான். விஜய் வாப்பா, உள்ள போவோம். நீ போய் கிஃப்ட் எடுத்துட்டு வா. கனி நீ வா, நான் அம்மா முன்னாடி போறேன், சரியா? நீங்க முன்னாடி போங்கம்மா. அண்ணன் கார்ல இருந்து கிஃப்ட் எடுத்துட்டு வர வரைக்கும் நான் இங்க வெயிட் பண்றேன். அண்ணன் தங்கச்சி ஏதாவது பண்ணுங்க, எனக்கு காலெல்லாம் வலிக்குது. விஜய், நான் உள்ள போய் உட்காரேன். சரிங்கம்மா, நீங்க போங்க. நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் கிஃப்ட் எடுத்துட்டு வந்துட்டு கனியை கூட்டிட்டு வரேன். நீங்க போங்க. சரி, சீக்கிரம் வாங்க. கனிமா, பார்த்தல அம்மா ஒன்று கரெக்டாக வாஷ் பண்ணியிருக்காங்க. நேற்று நீ கூட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து டல்லா இருக்குன்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க பார்த்தியா? கனிமா, இப்படி இருக்கக்கூடாது. அண்ணனுக்காக நீ மாற்றிக்கிட்டு தான் ஆகணும், புரியுதா? சொன்னா கேட்கணும், புரியுதா கனிமா? சரிண்ணா, நான் மாத்திக்கிறேன். சரிண்ணா, நீங்க போங்க, போய் கிஃப்ட் எடுத்துட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். இங்கே இருந்துக்கா, இங்கே போயிடாத. அண்ணன் போய் கிஃப்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணா. டேய் மச்சி, எப்படா உங்க அக்கா உன்னை வெளியில விட்டாங்க? அவங்க தான் எப்பவுமே உன்னை கைக்குள்ளே வச்சு சுத்துவாங்களே, எப்படி அந்த கையை கழட்டி விட்டு வந்த? டேய் அடங்குடா, இப்ப கூட உன்னை கழட்டி விட்டுலாம் வரல. அக்கா கிட்ட அப்பப்போ வந்து பாப்பேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அக்காவும் அப்படிதான் கண்டிஷன் போட்டு அனுப்பியிருக்காங்க. 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா என்னை வந்து பார்க்கணும், அப்பாவையும் பார்க்கணும், என்னை பார்த்துட்டு தான் போகணும், வெளியில எங்கேயும் போய் எந்த வில்லங்கத்தையும் வாங்கிடாதரான்னு அக்கா தெளிவா சொல்லிதான் மச்சி என்ன அனுப்பியிருக்காங்க. நானும் அப்படிதான் நடந்துக்கணும், பார்த்துக்க. என்னை எதுலையாவது எடுத்துன்னு போய் கோத்து விட்டுறாத, சரியா? நல்லா இருக்கடா, நான் ஒன்று கோத்து விடுறேன். அது சரி, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒன்றும் தெரியாது பாப்பா இவரு. நான் தான் இவரை கொண்டு போய் கெடுத்து விடுறேன். ஓடா நீமா, அப்படி ஓர மணில நான் போய் அண்ணன் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணா, நான் அப்படி போய் நிக்கிறேன். டேய் மச்சான், நான் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டேன். என்னை கூட்டிட்டு போய் வம்புல மாட்டி விடுறவனே நீ தான். மாற்றி விடுறதெல்லாம் மாட்டி விட்டுட்டு இப்ப நல்லவன் மாதிரி நடிக்கிறியா? வேணாடா மச்சி, இதெல்லாம் நல்லதுக்குள்ள பாத்துக்க. நம்ம வழியில நின்னுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன், ஓரமா போய் நிப்போம். என்ன சொல்ல மாட்டேன். சரி இருடா, எனக்கு ரொம்ப நேரமா போன் அடிச்சிட்டு இருக்கு. வீட்டுல இருந்து தான் நினைக்கிறேன். பேசிட்டு வந்துடுறேன். இல்லன்னு வச்சுக்கேன், ஓயாம அடிச்சுட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் பேசிட்டு வா மச்சான், தனியா விட்டுட்டு போயிடாத. அப்புறம் நான் அக்கா கூடவே போயிடுவேன், பாத்துக்க. டேய் அப்படிலாம் போயிடாத, பசிக்குது. உன்னை கூட வச்சுட்டு தான் சாப்பிடணும்னு இருக்கேன். விட்டுட்டு போயிடாத, கலட்டி விட்டுறதா மச்சான். வெயிட் பண்ண வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம் போ. அது சரி, இவன் வர வரைக்கும் தனியா நிக்கணுமோ? வேற வழி, நிப்போம். ஏய் பாத்துங்க, கண்ணும் கண்ணும் மோதும் அம்மா, நெஞ்சம் மட்டும் பேசும் அம்மா, காதல். ஏங்க கீழே பார்த்து வரக்கூடாதாங்க. இங்கதான் அங்கங்க மேட் போட்டு வச்சிருக்காங்கல்ல, மேட் எல்லாம் தடுக்கும். அதுவும் நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு எல்லா இடமும் தடுக்குங்க. பார்த்து வாங்க. இப்ப நான் மட்டும் பிடிக்கல, இந்நேரம் கல்யாணத்துக்கு வந்த நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி ஆயிருக்கும். பார்த்து வாங்க. இல்ல, நான் கீழே பார்க்கல, அதான் சாரிங்க. சாரியா? எனக்கா? ஏங்க நீங்க விழுந்திருந்தா அடி உங்களுக்கு தாங்க பட போகுது, எனக்கு ஏன் சாரி சொல்றீங்க? சரி, பார்த்து பார்த்து பொறுமையா எழுந்துருச்சு போங்க. தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கீழே விழாம பிடிச்சிட்டதுக்கு. ஓகேங்க, இனியாவது கொஞ்சம் பார்த்து நடங்க. ஏன்னா இந்த மாதிரி மேட்டு எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஸ்கர்ட்டை தூக்கிக்கிட்டு அப்புறமா நடந்து போங்க, சரிங்களா? இல்லைன்னா எல்லா இடமும் மேட் போட்டிருக்கு, மறுபடியும் கால் ஸ்லிப் ஆயிடும். பார்த்து நடந்து போங்க. ஓகேங்க, பார்த்து நடக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்லைங்க. பார்த்து நடந்து போங்க. விச்சு, சொல்றா மச்சி. மச்சான் இங்க வாங்க, இங்க என்ன இருக்குன்னு பாரு. வா, வர இருடா. அது என்ன பேரு? விச்சு? விச்சுனா என்னவா இருக்கும்? அவரோட ஃபுல் நேம் என்னவா இருக்கும் தெரியல. சரி, ஹே கனி, உனக்கு இந்த ஆராய்ச்சி தேவையா? கீழே விழ போன நல்ல வேலையை அவர் பிடிச்சிட்டாரு. இல்லைன்னு வச்சுக்கேன், அண்ணனுக்கு இருக்க கஷ்டத்துக்கு இப்போ உன்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர போற மாதிரி இருந்திருக்கும். நல்ல வேலை அவர் காப்பாத்திட்டாரு. சரி, அண்ணன் வராங்களான்னு பார்ப்போம்.
டேய் எதுக்குடா இங்க கூப்பிட்டேன்? என்ன விஷயம்? என்ன காட்டுறதுக்கு? டேய், அங்க பாப்கார்ன் ஐஸ்கிரீம்னு அங்க நிறைய கொடுத்துட்டு இருக்காங்கடா. நம்ம வேலையை அங்க தானடா, அங்க போலாம் வா. டேய் அடே, ஏன்டா மானத்தை வாங்குற? இங்க பாரு, இது நம்ம ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணம் வந்தா கூட பரவாயில்லடா, இது எங்க அக்கா கல்யாணம்டா. கொஞ்சம் மானத்தை வாங்காதடா. உனக்கு என்ன பாப்கார்ன் ஐஸ்கிரீம் தானே வேணும்? நான் வாங்கி தரேன் சரியா? நீ இங்கே இரு, நானே வாங்கிட்டு வந்து தரேன். ஆனா அங்க வந்து என் மானத்தை வாங்கிடாதடா. அட லூசு கூற மாட்டேன். எவனுக்கு வேணும்டா பாப்கார்ன் ஐஸ்கிரீம்? அங்க ஐஸ்கிரீம் கொடுக்குற இடத்துல கலர் கலரா ஃபிகர் நிக்குதா, அங்க போய் நின்னா கண்ணுக்கு குளிர்ச்சியா நாளை பார்த்து சைட் அடிக்கலாம்ல, அதுக்காக தான் வாமச்சு போலாம். ஏய் வேண்டாம், இப்பதானே சொன்னேன் எனக்கு எடுக்கிறது நீதானு. என்னமோ யோகேஷ் சிகாமணி மாதிரி பேசுவேன். இப்ப என்னடா? இப்ப சொல்லு, யார் யாரடா கெடுக்கிறது? யாரு? நான் வந்து உன்னை கெடுக்கிறேன். சார் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்களா? அந்த பொண்ணை தாங்கி பிடிச்சிக்கிட்டு அப்புறம் நின்று கடலெல்லாம் போட்டுட்டு இருந்தீங்க. இதெல்லாம் நான் சொல்லி போட்டீங்களா நீங்க? ஏண்டா நீ இதனடா இப்ப கடலை போட்டுட்டு வர, கண்ணாலே சைட் அடிச்சுட்டு இப்ப என்னமோ நல்லவ மாதிரி பேசுற. இரும, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லடா. அந்த பொண்ணு பாவம் மேட்டு தறிக்கு கீழே விழ போச்சு. நல்ல வேலையா பக்கத்துல நான் இருந்ததுனால பிடிச்சேன், அவ்வளவுதான். மற்றபடி சைட்டா அச்சிச்சு, நமக்கு அதெல்லாம் செட்டே ஆகாதுடா. ஏய் அந்த பொண்ணு என்னடா நீனு? அந்த பொண்ணு முகத்தை கூட நான் சரியா பார்க்கலடா. அந்த பொண்ணுக்கு விழ போச்சேன்னு சொல்லிட்டு பிடிச்சு விட்டேன். அதுக்கு போய் கண்ணு காது மூக்கு வச்சு பேசுறியடா உன்ன மொபனு. அட நம்ம ஓனா? ஆமா ஓனம் தான். ஏ ஓனா எப்படி இருக்க? ஆமா நீ என்ன இந்த ஃபங்க்ஷன்ல? என் பேர் ஓமனாடா. ஏன்டா ஓனா ஓனான்னு கூப்பிட்டு என் மானத்தை வாங்குறீங்க? ஓமனான்னு கூப்பிடுங்கடா. அதுக்கு இல்ல ஓனா, அந்த பேரை விட இந்த பேர் நல்லா இருக்கா? வாயிலையும் டக்குன்னு வந்துருது ஓனா, நல்லா இருக்கு. இப்படியே கூப்பிட்டு போறோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி இந்த ஃபங்க்ஷன்ல? எப்படியே கூப்பிட்டு போங்கடா, தயவு செஞ்சு கூட்டத்துல மட்டும் கூப்பிட்டு மானத்தை வாங்கிடாதீங்கடா. அக்கா இருக்காங்களா, பிரியா அக்கா, அவங்க வீட்டு பக்கத்துல தான் நாங்க இருக்கோம். அதான் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோமே. இல்லையா, கல்யாண பொண்ணு பிரியா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க. எங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நானு அம்மா அப்பான்னு எல்லாரும் வந்திருக்கோம். புரிஞ்சிச்சு. அதாவது ஓசியில சோறு போடுறோன்னு சொன்னா எங்க வேணா குடும்பமா போயிடுவீங்க, அப்படித்தானே ஓனா? மங்கி வாயா, நீ மட்டும் என்ன காசு கொடுத்தா சோறு தின்னு வந்திருக்க? ஓசியில தானே தின்னு வந்திருக்க, மூடிக்கிட்டு தின்னுட்டு போடா. மச்சி இது உனக்கு தேவையா? எதை கிண்டல் பண்ணுமோ அதை மட்டும் தான் கிண்டல் பண்ணும், சாப்பிட்றதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏ ஓனா அவன் கிடக்குறான், அவன் அப்படிதான். ஆமா எங்க அம்மா அப்பாலாம்? நீ மட்டும் இங்க நிக்கிறான்? நாங்க அங்க ஐஸ்கிரீம் பாப்கார்ன் வாங்கலாம்னு வந்தோமா, அங்க இருந்து பார்த்தேன் இந்த மாதிரி இருந்தது. இது நம்ம விச்சு தானேன்னு பார்த்தேன். கிட்ட வர வர நீதான். அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த மங்கி வாயின் இங்கதான் இருக்கானிட்டு அதான் ஓடி வந்தனே. அது சரி ஐஸ்கிரீம் வாங்கினியா இல்லையா? போய் வாங்கி சாப்பிடு. ஆமாண்டா, நான் இதுவும் வாங்கல. நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் வாங்கிட்டு அங்க நிக்கிறேன், அங்க வரீங்களா? நம்ம அங்க நின்று பேசுவோம். நீ போனா நாங்களும் ஐஸ்கிரீம் அங்கதான் வர போறோம், அங்கதான் வரும். நீ போ, நானும் இவனும் அங்கதான் வரும். போ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அங்க நில்லு, வந்துடும். கூட்டத்துல எங்க மிஸ் ஆயிடாத, கரெக்டா அங்கே இரு. உன் ட்ரெஸ் கலரை பாத்துக்கிட்டோம், கரெக்டா வந்து கேட்ச் பண்ணிடுவோம். நீ அங்கே நில்லு. டே மங்கி வாயா மூடு. விச்சு இவன் இப்படிதான் பேசிட்டு இருப்பான். நீ வாடா விச்சு, நான் அங்க நிக்கிறேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துருவல. ஓனா அதான் அவன் சொல்றான்ல, ட்ரெஸ் கலர் தான் பாத்துக்கிட்டோம்ல, அதை பார்த்து கரெக்டா வந்துருவோம். நீ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நில்லு. எவ்வளவு கூட்டம் இருந்தா என்ன, ஓனான தெரியாதா? ஓனவெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். நீ போய் நில்லு, வந்துடும். வாங்கடா, நான் ஐஸ்கிரீம் பாப்கார்ன் வாங்குறேன். உங்களுக்கு சேர்த்து வாங்கட்டுமா? வாங்குவோண்ணா. எனக்கு பாப்கார்ன் மட்டும் வாங்கு, ஐஸ்கிரீம் வேண்டாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அக்கா திட்டு வாங்க, நீ பாப்கார்ன் மட்டும் வாங்கு. எனக்கு ரெண்டுமே வாங்கு, ஐஸ்கிரீமும் வேணும் பாப்கார்னும் வேணும். அதுவும் அந்த சைடுல வர பானிபூரி தராங்களாமா, அதையும் முடிஞ்சா வாங்கிட்டு வாங்க. மங்கி வாயா, உனக்கு அறிவு ஆண்டவன் வச்சிருக்கானா இல்லையா? பானிபூரி எப்படி நான் வாங்கிட்டு வருது? நான் வேணா பானிபூரி வாயால கவிட்டு வரட்டுமா? மங்கி வாயா, பேர் கரெக்டா தான்டா இருக்கு, வந்து அங்க வாங்கி குடிடா. மச்சி இந்த ஓன ஆள காணுமே, ஒருவேளை ஐஸ்கிரீம் பாப்கார்ன் இதெல்லாம் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடுச்சோ? நம்ம பங்கையும் சேர்த்து வாங்கி எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிச்சி நம்ம ஓனாலாம் அப்படி கிடையாதுடா, அவ இங்கதான் எங்க இருப்பா பாரு. ஆண்டி இருங்க, வந்துறேன். அண்ணாவை கூட்டிட்டு வந்துறேன். ஏன்னா அண்ணா ஸ்டேஜ்ல கூப்பிடுறாங்க, அண்ணா கிட்ட சொல்லிட்டு வந்துறேன். டேய் மச்சான், இந்த இருக்கு பாரு நம்ம ப்ளூ ட்ரெஸ். நம்ம ஓனா இங்க நிக்கிறான். இரு ஓனனை கூப்பிடுவோம். அட ஆமா மச்சி, அது நம்ம ஓனானே தான். கூப்பிடு. டேய் வாய் தந்து கூப்பிடாதடா. இங்க பாரு, கிட்ட போய் பயமுறுத்திடு. மச்சான் செருப்படி வாங்குறதுக்கா? நம்ம ஓனானா இருந்தாலும் நம்ம பார்த்து தான் பேசணும். இரு நான் கூப்பிடுறேன். ஏய் ஓனா. ராஸ்கல், எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேல கை வச்சிருப்பேன்? ஹலோ, என்னங்க பண்றீங்க? என்னடா என்ன சொல்ற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒரு கிண்ணாய கல்யாண வீட்டுக்கு வரது இதுக்குதானோ? இந்த பொண்ணு கிடைப்பா, அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு நோக்க தொங்க போட்டுட்டு வரீங்களாடா? ஊருக்கு இங்க பாருங்க, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க.
நாங்க ஒன்றும் தப்பான ஆள்லாம் கிடையாது. எப்படிடா எப்படி எப்படி கையை வச்சு தொட்டு கூப்பிட்டுட்டு தப்பானவள் கிடையாதா? முகர கட்டை பார்த்தாலே தெரியுதே, ஃப்ராட் பொறுக்கி புறம்போக்கு மாதிரி இருக்க. இங்க பாருங்க, உங்களை தொட்டதுக்கு வேணா சாரிங்க. ஆனா நான் அவனை தொடணும்னா தொடல. என் ஃப்ரெண்டு நினைச்சுதாங்க நான் கூப்பிட்டேனே. மற்றபடி நான் வேற எதுவும் நினைக்கலங்க. தப்பான ஆளும் கிடையாதுங்க. இந்த மாதிரி வசமா மாட்டிக்கிட்டா அதுக்கு சாக்கு சொல்றதுக்கு ஃப்ரெண்ட். ஏண்டா உன் ஃப்ரெண்ட் என்ன மாதிரியா இருக்கா? எனக்கு சொல்ல. சின்ன மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இங்க நின்னுட்டு இருந்தாளா? யாருக்கு அதுல பூ சுத்துறா? நாய் பொறுக்கி. இங்க பாருங்க, அவன் சொல்றது உண்மைதான். உண்மையாவே எங்க ஃப்ரெண்டு உங்களை மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா. அவனு நினைச்சுதாங்க உங்களை கூப்பிட்டானே. நீங்க அவனை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. டேய் நீ என்ன இவனுக்கு துடுப்பா? வாயை மூடிடு, இல்ல இவனுக்கு விழுந்ததான் உனக்கு விழும் பாத்துக்க. ஹலோ, என்ன ஏதோ தெரியாம தொட்டுட்டேன்றதுனால அமைதியா நின்னுட்டு இருக்கான். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்ட் அவன், பார்த்து பேசு. இல்ல நடக்கிறதே வேற. பாத்துக்கான். என்னடா என்ன பண்ணுவ? நடு நடு, என்னாச்சு? ஆமா, யார் இவனுங்க? வாணு அண்ணே இங்க. லட்டு, என்னம்மா, என்ன நடந்தது? ஆமா, என்ன பண்ணாயுமா? எதுக்கு இவனை நீ கோவமா திட்டிட்டு இருந்த? என்னாச்சு சொல்லு லட்டு, என்னாச்சு? அண்ணே என்ன இவன் இவன் இங்க தொட்டு கூப்பிட்டானே, அதான் இவன்கிட்ட கோவமா கத்திக்கிட்டு இருக்கேன். சார், என்ன சார், நீங்களே என்ன எதுன்னு கேட்காம கை நீட்டுறீங்க? ஏய், வாய மூடு. இன்னும் எதனா நீ பேசணும், கொன்னுடு வர ராஸ்கல். விச்சு, டேய் விச்சு. ஐயோ ஐயோ டேய் விச்சு, என்னடா என்னாச்சு? என்ன சார், எதுக்கு என் தம்பி அடிச்சீங்க? யாரை கேட்டு என் தம்பி மேல கை வச்சீங்க? எதுக்கு சார் என் தம்பி அடிச்சீங்க? உங்க தம்பிக்கு ஒழுக்கத்தை சொல்லி தரல, அதான் உதச்சாதான் ஒழுக்கம் வரணும். அதான் உதச்சேன். இன்னும் 4 அடி அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க தம்பியை கூட்டிட்டு நீ இடத்த காலி பண்ணுங்க. சார் பார்த்து பேசுங்க. என் தம்பிக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும். தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க. டேய் விச்சு, என்னடா என்னாச்சு? என்ன பிரச்சனை இங்க? அக்கா, இங்க நடந்ததே வேறக்கா. ஆனா இவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க அடிச்சது பத்தாதுன்னு அவங்க அண்ணன் கிட்டயும் என்னை பத்தி தப்பா சொல்லி அவரும் என்னை அடிக்கிறாங்கக்கா. டேய், என்ன மாட்டினதும் நாடகம் ஆடுறோம்? ஹலோ, முதல்ல தப்பு செஞ்சவங்கள பேச விடுங்க. அவங்க செஞ்சது தப்பு தானான்னு தீர விசாரிங்க. அதுக்கப்புறமா கண்டிங்க. நீங்க கண்டிச்சது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. அவன் தப்பு தான் பண்ணியிருந்தானா நீங்க தாராளமா அவனை கண்டிச்சிருக்கலாம். அவன் தப்பு பண்ணியிருக்கானான்னு தீர விசாரிங்க. டேய் விச்சு, என்னடா நடந்தது சொல்லு. அக்கா, நம்ம ஓனா இருக்காள் அக்கா, உனக்கு கூட தெரியுமே, என் ஃப்ரெண்டு ஓனா. அவளும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காக்கா. அவளும் இது மாதிரி ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாக்கா. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்ககிட்ட பேசிட்டு ஐஸ்கிரீம் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போனான். எங்களை வந்து இங்கே வெயிட் பண்ணுன்னு சொன்னான். அவளும் வரேன்னு சொன்னாலா. இவங்க அந்த பக்கம் திரும்பி இருந்ததுனால இவங்க ஓனம் தான் நிற்கிறான்னு நினச்சிட்டு நான் அவங்க ஷோல்டரில் கை வச்சு கூப்பிட்டுட்டேன்க்கா. ஆனால் அவங்க என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு நான் அவங்கள தொட தான் வந்திருக்கேன்னு என்ன இப்படி தப்பு தப்பா பேசுறாங்கக்கா. டேய், என்னென்னமோ புதுசு புதுசா கதைலாம் கட்டுறா. அது சரி, அக்கா முன்னாடி அசிங்கமாயிடுச்சுன்னு என்னென்னமோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கியோ? சார், அவன் என்ன சொல்றான்னு கேளுங்க. அதுக்கப்புறமா அவனை கண்டிங்க. என் தம்பிங்கிறதுக்காக சொல்லல. அந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் நான் இதை தான் சொல்லுவேனே. அவன் தப்பு செஞ்சானா இல்லையான்னு தெரியாம நீங்க ஆளாளுக்கு கை நீட்டுறீங்க. கை நீட்டுறதுக்கு உங்களுக்கு யார் சார் ரைட்ஸ் கொடுத்தது? விச்சு ராஜா சார், கொஞ்சம் உங்க பின்னாடி திரும்பி பாருங்க. அப்புறமா தெரியும் என் தம்பி போய் சொல்லியிருக்கானா இல்ல கதை சொல்லியிருக்கானான்னு உங்களுக்கே தெரியும். திரும்பி பாருங்க. என்ன சார், என்ன சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்கிறீங்களோ? அப்படிதான் இருக்கும் சார். ஓமனா, ஆமா, நீ விச்சுக்கிட்டயும் ராஜா கிட்டயும் என்ன சொல்லிட்டு போன? அக்கா, அங்க ஐஸ்கிரீமும் பாப்கார்னும் தந்துட்டு இருந்தாங்களா, நான் வாங்க போறேன், உங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரேன்டா, நீங்க இங்க வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன்க்கா. அதான்க்கா. என்னாச்சுக்கா, ஏதாவது ப்ராப்ளமா? ஓமனா, நீ ரொம்ப நேரமா இந்த கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கியா? ஆமாக்கா, ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம்ல, அதான் இந்த ட்ரெஸ் தான்க்கா போட்டு வந்தேன். என்னக்கா என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஓமனா, நீ போ. ராஜா, நீ ஓமனாவை கூட்டிகிட்டே போ. விச்சு, நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் போங்க. அது வந்து ராஜா, சொல்கிறேன்ல, நீ ஓமனாவை கூட்டிகிட்டு போ. நீங்கள் கிளம்புங்க. டேய் விச்சு, வா நம்ம போவோம். சரிங்கக்கா. டேய் விச்சு, இப்படி வா, அக்கா பக்கத்தில் வா. சரிக்கா. லட்டு, நீ உள்ள போ. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. நீ போ, நீ உள்ள போ. அண்ணன் கொஞ்சம் நேரத்தில் வரேன். போ. அண்ணா. லட்டு, போன்னு சொல்றேன்ல, போ. சரிண்ணா, நான் போகிறேன். விச்சு, வா போகலாம்.
சரிக்கா போலாம். ஓ எக்ஸ்கியூஸ் மீ. விச்சு போன்னு சொன்னேன், போலாம். ஓ எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நில்லுங்க. ஐம் சாரி. விச்சு போலான்னு சொன்னேன், போ. ஓ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பாருங்க, நீங்க சொன்னதான் கரெக்ட். நான் தீர விசாரிக்காம உங்க தம்பி அடிச்சது தப்பு தான். அதுக்காக நான் அவர்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரிங்க. எப்படி சார்? ஆமா, நீங்க அடிச்சதுக்கு என் தம்பி கிட்ட சாரி கேட்டுட்டீங்க. உங்க சிஸ்டர் கூட என் தம்பி அடிச்சிருக்காங்களே, அவங்க சாரி கேட்கலையே. அவங்க கேட்க கூடாதுன்னு அழகா அனுப்பி விட்டுட்டீங்க. இல்ல, அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம. என் தம்பி கூட சின்ன பையன் தான் சார். அவன் எந்த தப்புமே பண்ணல. பாத்தீங்களா, அவ ஃப்ரெண்டும் அதே கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால, உங்க தங்கச்சியும் அதே ட்ரெஸ் போட்டிருந்ததுனால அவன் கன்ஃபியூஸ் ஆகி தான் கூப்பிட்டுருக்கான். தப்பான எண்ணத்தை தொட போகல, அவன் ஃப்ரெண்டுங்கிற எண்ணத்தில் தான் கூப்பிட போயிருக்கான். ஆனா நீங்களும் உங்க தங்கச்சியும் ச்சே, முதல்ல தப்பு செஞ்சவங்கள விசாரிங்க சார். அவங்க தப்பு தான் செஞ்சாங்களான்னு. அதுக்குள்ள அனாவசியமா கை நீட்டிடாதீங்க. நீங்க என் தம்பி அடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் கை நீட்ட எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? சாரிங்க, என் தங்கச்சி சொன்னதும் எனக்கு கோவம் வந்துருச்சு. அதான் என்ன ஏதுன்னு விசாரிக்காம அடிச்சிட்டேன். நான் அடிச்சது தப்பு தான். ஐம் ரியலி சாரி. அவர்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன், உங்ககிட்டயும் கேட்டுக்கிறேன். ஐம் சாரிங்க. நான் தப்பா நிறைய வார்த்தை பேசிட்டேன், அதுக்கும் சாரிங்க. இனியாவது யாரையாவது அடிக்கிறதுக்கு முன்னாடி விசாரிச்சுட்டு அடிங்க. கை இருக்குன்றதுக்காக நீட்டிடாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே கை இருக்கு. ஆளுக்கு நீட்ட ஆரம்பிச்சா எல்லாருக்குமே அசிங்கமாயிடும். இனியாவது பார்த்து நடந்துக்கோங்க சார். ம் கரெக்டு தான் நீங்க சொல்றது. சரி, அப்போ என் பேர்ல இருக்குல்ல, அப்போ நீங்க எது சொன்னாலும் நான் கேட்டுதான் ஆகணும். அப்படியே கேட்டுக்கிறேங்க மேடம். இப்போ சாரி கேட்டுட்டேன், போலாம் இல்லையா? நானும் சாரி கேட்டுக்கிறேன். நீங்க என் தம்பி அடிச்சதுனால தான் நான் உங்களை தேவையில்லாம பேசுற மாதிரி ஆயிடுச்சு. ஐம் ரியலி சாரி சார். ம் சரிங்க. காரக்கிளியே எனக்கு ஒத்தி விட்டு போகாதே அருவாமனே. விச்சு ரொம்ப வலிக்குதாடா? சேச்சா, அடிச்சதெல்லாம் வலிக்கலக்கா. அவங்க என்ன தப்பா நினைச்சிட்டாங்களா, அதான்க்கா வலிக்குது. சாரிக்கா, என்னால உனக்கும் அசிங்கம்ல, என்னை மன்னிச்சிரு. நீ அப்பவே சொன்ன உன்னை விட்டு நீ எங்கேயும் போகாதன்னு. நான் தான் கேட்காம இப்படி வந்துட்டேன். இனிமே நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்க்கா. சரி விடு விச்சு, ஃபீல் பண்ணாதானே. அவங்களும் தெரிஞ்சு பண்ணலல, தெரியாம தானே பண்ணிட்டாங்க. தெரியாம பண்ணது உணர்ந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்கல்ல. ஃபீல் பண்ணாத, வா போலாம். வாடா கண்ணா போலாம். சாரிக்கா, என்னால உனக்கு ரொம்ப அவமானமாயிடுச்சுல. சாரிக்கா. குட்டி, நான் அப்படி சொன்னேனா? அப்படின்னா எனக்கு எதுவும் கிடையாது. எனக்கு தெரியும் என் தம்பியை பத்தி. என் தம்பி என்ன பண்ணுவான் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். நீ வா, நம்ம போலாம். ச்சே, டே அர்ஜுன், எப்படா இவ்வளோ முட்டாளா இருக்க? தங்கச்சி சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்குமா? லட்டு, என்ன லட்டு, என்ன நடந்ததுன்னு அவகிட்ட கேட்காதது ஏன் தப்பு தான். ஐயோ பாவம் அந்த பையன். இவங்களையும் வர நான் என்னென்னமோ பேசிட்டேன். ஷூ, என்ன நினைச்சிருப்பாங்க? ஆமா, இவங்க யாரோட ரிலேஷன்? பிரியாவோட ரிலேஷனா இல்ல நம்ம ரிலேஷனான்னு தெரியலையே. ச்சே, கல்யாணத்துக்கு வந்தவங்களை இப்படி இன்சல்ட் பண்ணிட்டேடா. அவங்க என்ன நினைப்பாங்க உன்ன? தப்பா இல்லையான்னு தெரியாம கையை நீட்டிட்டா அர்ஜுன். உனக்கு இந்த முன்கோவம் ரொம்ப அதிகம்டா உனக்கு. இதை குறைடா, இதை குறைச்சனால எல்லாம் கரெக்டா இருக்கும்.